அனைத்து நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், கலையுலக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ மூலமாக ஒரு நற்செய்தியை அறிவிக்க இருக்கிறேன். தெய்வத்திரு ஏழிசை மன்னர் எம்.கே. தியாகராஜ பாகவதர் மற்றும் தெய்வத்திரு மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் நினைவாக சாலிகிராமம், பெருமாள் ராஜாப்பேட்டை, மங்களாபுரம் உள்கிராமத்தில், அதாவது ராணிப்பேட்டையில் இந்த இரண்டு ஜாம்பவான்களுக்கும் நினைவாலயம் எழுப்ப நேற்று அரசாங்கத்தால் முழு அனுமதி கிடைத்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. அதேபோல் இந்த இரண்டு ஜாம்பவான்களுக்கும் இரண்டு தெருக்களை பெயரை வைக்க ஒப்புதல் அளித்தமைக்கும் மிகவும் நன்றியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். கலையுலகத்தில் இந்தியாவிலேயே முதல் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் பெற்ற பெருமை ஏழிசை மன்னர் எம்.கே. தியாகராஜ பாகவதருக்கு உரியது. தியாகராஜ பாகவதர் இந்திய வரலாற்றில் என்றும் பெருமைக்குரியவர். தன் வாழ்நாள் முழுவதும் இசையால் அனைவருடைய இதயங்களை கொள்ளை கொண்டவர். தன் காந்தர்வ குரலால் மக்களை ஈர்த்தவர். ஏழிசையில் பாடி தன் வசீகர முகத்தால் மக்களை கவர்ந்தவர். அனைவர் மனதிலும் நீங்காத இடம் பிடித்த ஏழிசை மன்னர் எம்.கே. தியாகராஜ பாகவதர் மற்றும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்தவர் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் எண்ணற்ற பல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே திரைப்படங்கள் வாயிலாக கூறி சென்றவர். பல ரசிகர்கள் தன் இதயத்தில் என்றும் நீங்காத இதய தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு ஜாம்பவான்களுக்கு நினைவாலயம் எழுப்ப வேண்டும் என்பது எனது விருப்பம். இந்த விருப்பத்தை செயலாக்க என்னோடு சேர்ந்து எனது ட்ரஸ்ட் நிர்வாகிகள், எனது நண்பர்கள், எனது உடன் இருக்கும் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து மிக பெரிய அளவில் இந்த நினைவாலயம் எழுப்ப வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக இருக்கிறார்கள். முக்கியமாக எனது அருமை சகோதரர் வெங்கடேசன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தியாகராஜ பாகவதரின் ரசிகர்களும் எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய ரசிகர்களும் இந்த நினைவாலயம் எழுப்ப தங்களால் முடிந்த பொருள் உதவியோ பண உதவியோ செய்து இந்த நினைவாலயம் மிக குறுகிய காலத்தில் பெரிய அளவில் எழும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ மூலமாக தங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். தனிமரம் தோப்பாகாது. அனைவரும் இணைந்தால் மிக பெரிய ஒரு சகாப்தம் படைக்க முடியும் என்பதற்காக உங்களை அழைக்கிறேன். எத்தனையோ இறை நம்பிக்கைக்கு உரிய ஆலயங்கள் இருக்கிறது, இறை வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் கலைக்காகவே வாழ்ந்தவர்களுக்கு நினைவாலயம் என்பது அரிதாகிவிட்டது. ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தை
நாம் நாடி நினைவாலயம் எழுப்ப வேண்டுதல் விதிக்கிறோம். உண்மையான ரசிகராக இருந்தால் அவர்கள் தன் சொந்த செலவில் தாங்கள் விரும்பும் தலைமைக்கு நினைவாலயம் எழுப்ப முடியும் என்பதை நினைவில் கொண்டு இந்த நினைவாலயம் எழுப்புகிறேன். இந்த நினைவாலயம் வருங்கால சங்கதியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். தற்பொழுது எம்ஜிஆர் அவர்களை பலருக்கு தெரியும். இன்றைய பிள்ளைகளுக்கு தியாகராஜ பகதூரை மறந்துவிட்டார்கள். அவர் யார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த நினைவாலயம் எழுப்புகிறோம். அனைவருக்கும் இந்த 2 ஜாம்பவான்களை பற்றி முழுமையாக எந்த காலத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தை எழுப்புகிறோம். இது அரசியல் சார்பற்றது, மதம் சார்பற்றது, அனைத்து மொழி இனத்தவருக்கும் சார்பற்றது. அனைவரும் இணைந்து இந்த நினைவாலயம் எழுப்பி அனைவருடைய தூண்டுகோலும் அனைவருடைய ஆலோசனையும் அனைவருடைய நல்லாசியோடும் இந்த நினைவாலயம் எழும்ப வேண்டும் என்பது எனது விருப்பம். அதனால் உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் இந்த நினைவாலயத்தில் முன்னின்று ஆதரவு தர அன்புடன் அழைக்கிறேன். நமக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் நமக்கு ஒப்புதல் அளித்த அரசாங்கத்திற்கும் நம்மோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.